சுவையான இட்லி உப்புமா செய்வதற்கு ஒரு வேளைக்கு முன்னாடி, அதாவது இப்போ இன்றைக்கி மார்னிங்னா நேற்றுக்கு ஈவினிங்கில் நைட்டு வச்ச இட்லியை 4 இதை மாதிரி உதிரியாக்கிக்கணும். அதுக்கு மேலே ஒரு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு இல்லை ஒரு 1.5 ஸ்பூனு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/4 இல்லை 1/2 ஸ்பூன் மேக்ஸிமம் அப்படியே தூவிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டேஸ்ட்டுக்கு நீங்கள் வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஒரு 4 இல்லை 5 உதிரி முந்திரியை போட்டுட்டு இதை நீங்கள் இப்படியே ஒரு ஸ்டவ்வை சுட பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் இந்த இட்லி உப்புமாவை போட்டுட்டு அந்த சூட்டில் ஒரு 1/2 நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இப்படி கலர்னிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு சுவையான இட்லி உப்புமா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.